அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு உடல் நலத்தையும் அதற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய இந்த நெல்லிக்கனியை வைத்து அதே தாங்க ஔவையாருக்கு அதியமான் கொடுத்த அந்த நெல்லிக்கனியை வச்சு ஒரு மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இங்கே 400 கிராம் கல்கண்டுங்க. அந்த கல்கண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு இடிகளில் போட்டு ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக்கி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோங்க. சர்க்கரையில் கூட நிறைய தூசிகள் இருக்குது, பேக் பண்ணும்போது வரக்கூடிய தூசிகள் எல்லாம் இருக்குங்க. ஆனால் கற்கண்டு கொஞ்சம் பியூராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே கற்கண்டை பயன்படுத்துகிறேன். டேஸ்ட்லேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க கற்கண்டுக்கும் சர்க்கரைக்கும். அதனால் நான் சர்க்கரைக்கு பதிலாக இங்கே கற்கண்டை பயன்படுத்துகிறேன். நம்ம 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய்க்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கிறேன். சர்க்கரை வேண்டாங்கிறவங்க கரும்பு சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காயை வாங்குங்க. நல்ல ஒரு சைஸில் இருக்கக்கூடிய நல்ல நெல்லிக்காய்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி அதை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 3-4 முறை போட்டு கழுவி எடுத்து அதை நல்லா வடிகட்டி ஒரு துணியில் தொடச்சி அதை இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி தட்டில் ஏன் போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வேக வைக்கும்போது தான் நமக்கு இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய கொட்டைகளை ஈஸியாக பிரித்து எடுத்துடலாங்க. சிரமப்பட வேண்டியதே இருக்காது. இது வேக வைக்கவே அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்க கோடுகள் மூலமாக அப்படியே வெடித்து வர ஆரம்பிக்கும். அழகாக கையிலேயே இந்த மாதிரி அந்த கொட்டையை நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த சதை பகுதியை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். இந்த மலை நெல்லிக்காய் அப்படிங்கிற நெல்லிக்காயில் அவ்வளவு அரிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. அதனால் இதை இந்த மாதிரி மிட்டாய்களாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், தும்மல் இதிலிருந்து எல்லாமே நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ நெல்லிக்காய் துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஒரு 25 கிராம் அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறோங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்க இஞ்சி நிறைய சேர்த்துக்க வேண்டாம், இஞ்சியை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றவங்க இஞ்சியை தாராளமாக சேர்த்துக்கலாம். இஞ்சியோடு சேர்த்து அது நல்லா நாறுகள் எல்லாம் சேர்ந்து நல்லா அரைஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இந்த நெல்லிக்காய் இஞ்சி கலவையை திப்பி இல்லாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஒரு வாணலியில் 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல பசு நெய் சேர்த்துக்கணுங்க. அதில் இந்த நெல்லிக்காயை ஈரம் போக வதக்கி எடுத்துக்கணுங்க. இதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசை போய் கொஞ்ச நாளைக்கு இதை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் இதை ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் லேசாக இந்த மாதிரி ஒரு சூட்டில் நீங்கள் வதக்கி எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போயிருங்க. இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய 400 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். பொடி பண்ண சர்க்கரையை இந்த கலவையில் கலந்து விடும்போதே மறுபடியும் இது நல்லாவே இலக்கம் கொடுக்குங்க. அதாவது மறுபடியும் நிறைய தண்ணி சேர்த்த மாதிரி தளதளன்னு ஆயிரும். பரவாயில்ல, ஒரு 30 செகண்ட் மறுபடியும் நீங்கள் லேசாக வணக்கி விட்டிங்கனாவே மிதமான தீயில் அந்த சர்க்கரை எல்லாமே பாகுபதம் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிக்கும். இதை இன்னுமே நம்ம மிட்டாய் வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை சேர்த்த போகிறோம். அதுலேயும் நம்ம உடல் நலத்திற்கு பயன் தரக்கூடிய வேறு சில நல்ல பொருட்களை சேர்த்த போகிறோம். மிளகுத்தூள் தொண்டைக்கு அவ்வளவு நல்லதுங்க. கரகரப்பாக இருக்கக்கூடிய தொண்டை கூட சரியாயிரும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஏலக்காய் பொடி, இது எல்லாமே உடல் நலத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் இந்த மிட்டாய்க்கும் ஒரு
நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சஞ்சாறு சேர்த்துருக்கோம். இந்த எலுமிச்சஞ்சாறு அந்த கரைஞ்ச சர்க்கரை மறுபடியும் கட்டியாக மாறாமல் அதே நிலையில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எலுமிச்சஞ்சாறு ஆனால் ஒரே ஒரு தேக்கரண்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நெல்லிக்காயில் புளிப்புச்சுவை இருக்குது, அதிகமாக போயிடும். அதனால் அளவாகவே சேர்த்துக்கங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதையும் இந்த நெல்லிக்காய் கலவையோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்த உடனேவே ஒரு 30 செகண்டில் இந்த மாதிரி கெட்டியாக இந்த நெல்லிக்காய் மாறிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும், ஒரு அல்வா பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய்யை தடவி வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் மிட்டாய் கலவையை அப்படியே போட்டு அழகாக மைசூர் பாய் எப்படிங்க பரப்பி விடுறோம் நம்ம, அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இதுலேயும் நம்ம பீஸ் போட போகிறோம், மைசூர் பாலை பீஸ் போடுற மாதிரி. அதனால் நல்ல நெய் தடவின ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா தடவி அழகாக வட்டமாவோ அல்லது சதுரமாவோ உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இது குளிர்காலத்தில் சாப்பிட அவ்வளவு நல்லதுங்க. இந்த வெட்டி எடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா வெட்டினோம் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் வந்துடுங்க. இப்படி வெட்டி வச்சதுக்கு அப்புறமா அதை உடனேவே அந்த தட்டிலிருந்து எடுக்க முடியாது. இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா அழகாக மிட்டாய் வடிவத்தில் ஈஸியாக அந்த பிளேட்லேருந்து விட்டு வந்துருங்க. மேலே சும்மா ஒரு அலங்காரத்துக்காக மட்டும் நம்ம மறுபடியும் பொடி பண்ண சர்க்கரை கொஞ்சம் எடுத்து மேலே தூவி விட்டுட்டா போதுங்க. அதுவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நேரத்தில் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் கைகளில் ஒட்டாமையும் இருக்குங்க. பாருங்கள், நம்ம வெறும் ஒரு அரை கிலோ மட்டும்தான் நெல்லிக்காய் வாங்கி அதுலேயும் கொட்டையை பிரித்து எடுத்துட்டு அப்புறமா தான் இதை செஞ்சுருக்கோம். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 80-85 பீஸ் பக்கத்தில் வந்துருச்சுங்க. இதை செஞ்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தே பாதி தீந்து போச்சுங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது. பாருங்கள், கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்த உடனே எவ்வளோ ஈஸியாக தட்டிலிருந்து பிரித்து எடுக்க முடியுதுன்னு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில், அதாவது வடிகட்டியில் கொஞ்சமாக பொடி பண்ண சர்க்கரை எடுத்து மேலே தூவி விட்டுக்கங்க. இது சாக்லேட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் இந்த மிட்டாய்க்கு ஒரு அழகான ஒரு லுக்கையும் கொடுக்குங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் மிட்டாய் உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. மலச்சிக்கல்லிருந்து தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே நேரத்தில் வறட்டு, இருமல், தும்மல், சளி இதில் எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சஞ்சீவினி மூலிகை இந்த மிட்டாய். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.